ஸ்ட்ராங் ரூமில் இருக்கும் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகாமல் இருக்கவும் மின் இணைப்பு தடைபடாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் முடிந்து அந்த வாக்குகள் எல்லாம் இந்த இவிஎம் மெஷின் விவிபேட் அனைத்தும் குவீன் மேரிஸ் காலேஜ் இங்கு வைக்கப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக என்று வந்திருக்கிறேன். இங்கு பார்க்கும்பொழுது இங்கே இருக்கும் ஏற்பாடுகள் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இங்கே சிசிடிவி கேமரா பொருத்தி அந்த அறைகளில் நுழைவாயில் மற்றும் பின்புறம் இருக்கும் ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன. போதிய வசதிகள் செய்திருக்கிறார்கள். ஒரு 3 கட்ட பாதுகாப்பு அடுக்குகள் என்ற வகையில் இங்கே உள்ளே வருபவர்களையும் சோதித்து தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறார்கள். இங்கே பாதுகாப்பிற்காக இருக்கும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படுவதில்லை என்று. அதையும் ஒரு பரிந்துரையாக, ஒரு கோரிக்கையாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுவும் செய்துவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். சிசிடிவி கேமரா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 4 கேமரா அப்படின்றத பொறுத்து 6 சட்டமன்ற தொகுதிக்கு 24 மானிட்டர் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எல்லா சைட்லையும் அதே மாதிரி பாதுகாப்புக்கு அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியிலேயே சிஏஎஸ்எஃப் இவங்க அவங்க பாதுகாப்புக்காக இருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் 2 பேர் அப்படின்ற மாதிரி. வெளியிலும் போலீஸ் போதிய அளவுக்கு பாதுகாப்பான முறையில் ஒவ்வொரு அடுக்கிலும் அதை அவர்கள் சோதனை செய்து அனுப்பும் விதமாகத்தான் இருக்கிறது. ஸோ இது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இல்லை, அதாவது இப்போது இது மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் அந்த இன்வெர்ட்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது ரெண்டுமே பொருத்தணும். ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சிசிடிவி ஆப்வியஸ்லி வேலை செய்யாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது தேர்தல் அதிகாரிகள் என்ன மொத்தம் தமிழ்நாட்டில் 40 இடங்களில் தான் இதை வைக்கிறாங்க. ஸோ இந்த 40 இடங்களில் ஒரு இன்வெர்ட்டரு, ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு 1.5 மாதத்துக்கு வைக்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். இதையும் சேர்த்து செய்தால் அந்த சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்கள் நீங்குவீர்கள். அது எங்களுடைய மனநிலை அப்படின்றது இல்லை. நாளைக்கு என்னன்னாலும் ஒரே இதுதான். எங்களுக்கு 1 மாதம் கழித்து என்னன்னாலும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி செல்கிறது. அது இந்த வாக்கு வித்தியாசங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் தெரியும். அதனால் எங்களுக்கு அதை வெயிட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய